போனவ அப்படியே தொலைஞ்சு போகட்டுன்னு தானே விட்டுட்டேன். சந்தனா தேம்பிக் கொண்டே சின்ன பிள்ளை போல கேட்டாள். அச்சு பேபி, உண்மையிலேயே நீ ஒரு குழந்தை தாண்டி என்று மனதிற்குள் நினைத்தவனுக்கு உதட்டோரம் புன்னகை பூத்தது. நீ என்கிட்ட சண்டை போட்டுட்டு வெளியே போனதுக்கப்புறம் உங்கள் அம்மா உன்னை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. நீ அங்கே போக மாட்டேன்னு சொல்லி 5 டேஸாக தர்ஷினி வீட்டில் தங்கியிருக்க, கரெக்டா? ஹரிஷ் கிண்டலாக கேட்க அதை கேட்டு வாயடைத்து போன சந்தனா, அது எப்படி உனக்கு தெரியும் என்றாள். வெப்பன் சப்ளையரே அந்த தர்ஷினி தானே, அவளே இப்போ என்னோட பக்கம்தான். அப்படி இருக்கும்போது எனக்கு நியூஸ் வராமல் இருக்குமா என்று இப்போதும் மைண்ட் வாய்ஸில் பேசியவன், நீ உன்னோட ஹஸ்பண்டை பற்றி என்ன நினச்ச பேபி? நீ அந்த அண்டார்டிகாவுக்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் என்னோட ஒரு கண்ணு எப்போவுமே ஓ மேலே தான் இருக்கு என்று உருக்கமான குரலில் சொன்னான். அப்போ இன்னொரு கண்ணு அந்த டாக்டர் மேல இருக்குமா? உணர்ச்சி வசப்பட்டு கேட்ட சந்தனா தான் கேட்டதின் அர்த்தம் உணர்ந்து வேகமாக நாக்கை கடித்து கொண்டாள். அந்த பக்கம் இருந்து ஹரிஷின் சத்தம் கேட்காததால் பயந்து போனவள், ஹரி லைன்ல இருக்கியா என்று மெதுவாக கேட்டாள். என்று மட்டும் பதில் வர அதிலிருந்து அவன் என்ன நினைக்கிறான் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சாரி ஹரி, நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது. அவள் தயக்கத்துடன் இழுக்க, அது இப்போவாவது உனக்கு புரியுதா சந்தனா என்ற ஹரிஷின் குரலில் எந்த உணர்வும் இன்றி ஒலித்தது. பேபி காணாமல் போய் அவள் பெயரைச் சொல்லி அழைப்பதை உணர்ந்த சந்தனாவின் கண்களில் மீண்டும் கண்ணீர் துளிர்த்தது. நான் வேற என்ன பண்ணட்டும் ஹரி? இந்த கொஞ்ச நாளா உன்னை சுத்தி எப்பவும் பொண்ணுங்களாவே இருக்காங்க. அவங்க எல்லாரும் உன்னை ரொம்ப அட்மையர் வேற பண்றாங்க. அதுவே எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. கூடவே பயமும் வருது. இந்த நேரத்தில் அம்மா வேற என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் என்னால எதுவுமே சரியா யோசிக்க முடியல. சந்தனா மனம் விட்டு பேச அதுவே ஹரிஷுக்கு சந்தோஷமாக இருந்தது. என்னால் உன்னை புரிஞ்சுக்க முடியுது பேபி. அதே சமயம் நீயும் என் மேலே நம்பிக்கை வைக்கணும். எத்தனை பொண்ணுங்க என்னை சுற்றி இருந்தாலும் என் கண்ணு ஒன்றை மட்டும் தாண்டா தேடும். அது இத்தனை வருஷத்தில் உனக்கு புரியலனா நான் என்ன பண்ணாலும் உனக்கு தப்பாக தான் தெரியும். இப்போ என்னோடய ப்ரொஃபஷனுக்கு நான் பொண்ணுங்க பையங்கன்னு வித்தியாசமெல்லாம் பார்த்துட்ருக்க முடியாது. எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் அப்படி தான் அவங்கள பார்க்குறேன். அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா அதுவே எனக்கு போதும். ஹரிஷ் அழுத்தமாக கூற சந்தனா அமைதியாக கேட்டுக்கொண்டாள். அதற்குள் இன்னொரு லைனில் கயல்வெளி அழைத்து கொண்டே இருக்க, இப்போதான் பிருந்தா விஷயத்தில் சந்தனாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். இப்போ எதுக்கு இந்த ஏசிபி வேற கூப்பிட்டுட்டே இருக்கான்னு தெரியலையே, ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்குமா மனதிற்குள் யோசித்தான் ஹரிஷ். அதற்குள் சந்தனா ஏதோ சொல்வது கேட்க அதை கவனித்தான். ஹரி, நீ என்ன மிஸ் பண்ணியா என்ற சந்தனாவின் குரல் கொஞ்சலாக ஒலித்தது. அது இல்லாமையா பேபி, பகல் ஃபுல்லாக அப்பா அம்மாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் ஆஃபீஸ்னு டைம் எப்படியோ போயிடும். நைட்டில் நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருந்ததே இல்லையா, அப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹரிஷ் சொல்ல சந்தனாவிடமிருந்து ஒரு பெரும் மூச்சு வெளிப்பட்டது. அது சரி பேபி, இவ்வளோ நாளாக பிடிவாதமாக இருந்த, இன்னைக்கு எப்படி மனசு மாதிரி கால் பண்ண? ஹரிஷ் கேட்க சந்தனாவிற்கு கொஞ்ச நேரம் முன்பு தர்ஷினியோடு நடந்த உரையாடல் ஞாபகம் வந்தது. ஹரிஷை பிரிந்து வந்த சோகத்தில் சந்தனா கன்னத்தில் கை வைத்து அமர்ந்திருக்க தர்ஷினி வந்து அவள் பக்கத்தில் உட்கார்ந்தாள். இப்படியே எத்தனை நாள் இருக்கிறதா ஐடியா? தர்ஷினி கேட்க புரியாமல் நிமிர்ந்து பார்த்த சந்தனா, என்ன சொன்ன? அவள் லேசான படபடப்புடன் கேட்க, இல்லை ஹரிஷ் கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டு எப்போ பார்த்தாலும் கப்பல் கவுந்து போன மாதிரி உட்கார்ந்துருக்கியே, இதுக்கு பேசாமல் அவர் கூடவே பேசி பிரச்சனையை தீர்த்துக்கலாம்ல என்று சிரித்துக்கொண்டே கேட்டாள் தர்ஷினி. ஏன், அவன் முதல்ல ஃபோன் பண்ணி பேசலாம்ல? சந்தனாவின் வார்த்தைகள் கோபமாக வந்து விழ, ஹரிஷ் அவன் மேலே சந்தேகப்பட்டு சண்டை போட்டு போனாரு. பதிலுக்கு தர்ஷினியின் கேள்வி கூர்மையாக வெளிப்பட்டது. அதை கேட்டு சந்தனா திகைப்புடன் அவளை பார்த்தாள். ஏன் சந்தனா, தெரியாம தான் கேட்குறேன், உங்கள் அம்மாவுக்கு இப்போவா ஹரிஷை பிடிக்காது? எப்போவுமே அவங்க ஹரிஷை விட்டுட்டு வாந்தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஏன், நான் கூட அவர் வேண்டாம் டிவோர்ஸ் பண்ணிட்டு தானே சொன்னேன். அப்போல்லாம் எங்கள் பேச்சை கேட்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்துட்டு இப்போ உங்கள் அம்மா சின்னதாக ஒரு தீக்குச்சியை கொளுத்தி போடவும் நீ இப்படி மனசு மாறலாமா? நிதானமாக ஒவ்வொரு வார்த்தையாக அழுத்தி கேட்டாள் தர்ஷினி. அதிலிருந்த நியாயம் புரிய சந்தனா அமைதியாக தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். முன்னாடி ஹரிஷ் எந்த வேலையும் இல்லாமல் இருந்தப்போ அவர் சரியாயிடுவார்னு முழு மனசாக சப்போர்ட் பண்ண ஆள் நீ. இப்போ உனக்காக அவர் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்காருன்னு நம்ம 2 பேருக்குமே நல்லா தெரியும். இந்த நேரத்தில் இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தேகப்பட்டு கோபிச்சுக்கிட்டு வந்தேன்னா கடைசியில் உங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துடும். தர்ஷினி கூற சந்தனா அவளை ஆச்சரியமாக பார்த்தாள். நீ எப்படி இந்த மாதிரிலாம் பேச கற்றுக்கிட்ட? எப்போவுமே ஹரிஷுக்கு ஆப்போசிட்டாக தானே ஸ்டாண்ட் எடுப்ப? குழப்பத்துடன் சந்தனா கேட்க தர்ஷினி அவளை பார்த்து மெதுவாக சிரித்தாள். அதுக்கு காரணமே உன்னோட ஹஸ்பண்ட் தான். அவ்வளோ பெரிய ஆள் எப்படி இவ்வளோ நாள் எதுவுமே இல்லாத ஒருத்தர் மாதிரி
எங்களோட ஏச்சு பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாருங்கிறதே எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அவரோட உண்மையான அடையாளம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இவ்வளோ நாள் எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லாமல் நடந்துக்கிட்டேன்னு புரிஞ்சுது. இப்போ கூட நான் செஞ்ச எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்கு ஒரு புது லைஃபையே உருவாக்கி கொடுத்துருக்காரு. ஆனால் இதெல்லாம் இப்போ உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஹரிஷா எப்போ மனசு வந்து சொல்கிறாரோ அப்போ நீ தெரிஞ்சுக்கோ என்று மனதிற்குள் நினைத்தவள், சரி அதை விடு, உன்கிட்ட எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அந்த டாக்டர் ஹரிஷோட ஃப்ரெண்ட்லியாக பழகிறது உன் பிரச்சனையா, இல்லை அந்த பொண்ணு உன் மாமனார் மாமியார் கூட க்ளோஸாக பழகிற மாதிரி உன்னால் பழக முடியலங்கிறது காரணமா? தர்ஷினி நேருக்கு நேராக கேள்வி கேட்க சந்தனா என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் முழித்தாள். முன்னாடி இருக்கிறதான் பிரச்சனைனா நீ தான் உன்னோட பார்வையை மாற்றிக்கணும். ஏன் உனக்கு பசங்க ஃப்ரெண்ட்ஸே இல்லையா? அதை என்னைக்காவது ஹரிஷ் சந்தேகமாக பார்த்துருக்காரா? தர்ஷினியின் அந்த கேள்வி சந்தனாவின் கன்னத்தில் ஓங்கி அரைந்தது போல இருந்தது. அசோக் நகை வாங்கி கொடுத்த போதும் சரி, அதன் பிறகு ஹரிஷை விட்டு வரச் சொல்லி அவளை டார்ச்சர் செய்த போதும் சரி, ஹரிஷ் அவளை ஒரு வார்த்தை கூட சந்தேகமாக கேட்டதில்லை. அப்போதுதான் ஹரிஷுக்கும் தனக்கும் உள்ள வித்தியாசம் புரிய சந்தனாவின் கண்களில் நீர் நிரம்பியது. இதை நீ அழுகிறதுக்காக நான் சொல்லலை சந்தனா. சப்போஸ் உனக்கு 2வது காரணமும் பிரச்சனையாக இருந்தா அப்பவும் மாற்றிக்க வேண்டியது ஒன்று தான். இப்போ கூட ஒன்றும் லேட் ஆகலை. நீ ஹரிஷோட அப்பா அம்மா கூட நல்லா பழக ஆரம்பி. அப்போ உனக்கு இந்த இன்செக்யூரிட்டி ஃபீல் வராது. என நம்பு என்றாள் தர்ஷினி. எப்போதுமே சந்தனாவின் நல்லதை விரும்பும் அவள் இந்த முறையும் அவளுடைய நல்லதுக்காக மட்டுமே பேசினாள். நீ என்னோட ஃப்ரெண்டாக கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தர்ஷு என்ற சந்தனா அவளை கட்டி கொள்ள, ஐயோ நான் ஹரிஷ் இல்லம்மா, இவ்வளோ டைட்டாக இருக்கிற, நான் உன்னோட ஒரே பாவப்பட்ட ஃப்ரெண்டு தர்ஷினி என்று அவள் விளையாட்டாக பேசி சந்தனாவின் மனநிலையை மாற்றினாள். அன்னைக்கு நான் ஹரிஷ் வேணான்னு சொன்னதும் உன்னோட நல்லதுக்காக தான், இப்போ அவர் தான் உனக்கு பெஸ்ட் ஹஸ்பண்டுன்னு சொல்கிறதும் உனக்காக தான் என்று ஆழமான குரலில் கூறினாள். அதற்கு பின்னால் இருந்த முழுமையான அர்த்தம் புரியாவிட்டாலும் அன்றைக்கு ஹாஸ்பிட்டலில் நடந்த பிரச்சனையில் தப்பு தன்மேல்தான் என்பதை சந்தனா புரிந்து கொண்டாள். அதனால்தான் மனம் மாறி இப்போது ஹரிஷுக்கு ஃபோன் செய்து பேசிக்கொண்டிருந்தாள். சந்தனா நடந்ததை சொல்லி முடிக்க ஹரிஷுக்கு தர்ஷினியை நினைத்து பெருமையாக இருந்தது. சந்தனாவிற்கு துணையாக அவளை தேர்ந்தெடுத்தது சரியான முடிவுதான் என்று நினைத்தான் அவன். அதற்குள் மீண்டும் மீண்டும் கைல்விழியிடமிருந்து ஃபோன் வர, இவனுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்க விடமாட்டா போலையே என்று புலம்பியவன், சாரி பேபி, எனக்கு ஒரு செகண்ட் கால் வந்துக்கிட்டே இருக்கு, நான் உங்ககிட்ட நைட் பேசுகிறேன் என்று ஃபோனை கட் செய்தான். அவ்வளவு நேரம் இருவரும் பேசிய போதும் கடைசி வரை அவளை வீட்டுக்கு வா என்று அவன் கூப்பிடவே இல்லை. அவளும் வருகிறேன் என்று சொல்லவில்லை. ஃபோனை வைத்த பிறகுதான் இருவருக்கும் அந்த ஞாபகமே வந்தது. அதற்குள் கைல்விழி மீண்டும் அழைக்க தலையை உதறிய ஹரிஷ் அந்த காலை ஆன் செய்தான். என்ன ஏசிபி மேடம், விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, என்னோட உதவி ஏதாவது அர்ஜென்ட்டாக தேவைப்படுதா? ஹரிஷ் விளையாட்டாக கேட்க, ஹரிஷ் நீ எங்க இருக்க? உடனே நான் சொல்ற இடத்துக்கு வா என்று சொன்ன கைல்விழி தீபக்கின் 5 ஸ்டார் ஹோட்டல் பெயரை கூறினாள். அவளுடைய குரலில் ஒரு அவசரம் தெரிய ஹரிஷ் நெற்றியை சுருக்கினான். இவ இப்படி சும்மாலாம் நம்மளை கூப்பிட மாட்டாளே, இப்போ என்ன 7:30 குட்டி வச்சிருக்கான்னு தெரியலையே, சரி நேர்லேயே போய் என்னன்னு பார்ப்போம் நினைத்த ஹரிஷ் தீபக்கின் ஹோட்டலை நோக்கி காரை திருப்பினான். அடுத்த அரை மணி நேரத்தில் கைல்விழி முன்னால் அமர்ந்திருந்தவன் அவள் ஆர்டர் செய்து வைத்திருந்த ஜூஸை எடுத்து முதலில் குடித்தான். இங்கே ஒருத்தி கவலையோடு உட்கார்ந்துருக்கேனே, என்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கணும்னு தோணுச்சா உனக்கு? வந்த உடனே ஜூஸ் எடுத்து குடிக்கிறதா முக்கியமா உனக்கு? கைல்விழி கோபத்தோடு கேட்க ஹரிஷ் அவளை பார்த்து சத்தமாக சிரித்தான். சந்தனா அவனுடன் பேசிவிட்டதால் பழையபடி அவன் சந்தோஷமாக மாறியிருந்தான். ஃபேமஸான ஐபிஎஸ் ஆஃபீஸர்னா அப்படிதான், அவங்களுக்கு 1008 கவலை இருக்க தான் செய்யும். அதெல்லாம் என்னன்னு போய் கேட்டுட்டு இருக்க முடியுமா? அலட்சியமாக சொன்ன ஹரிஷை வெட்டவா குத்தவா என்பது போல பார்த்தாள் கைல்விழி. ஹரிஷ், இந்த விளையாட்டெல்லாம் விடு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளு. கைல்விழி சீரியஸாக சொல்லுங்க ஆஃபீஸர் மேடம், அதுக்காக தானே வந்திருக்கேன் என்று ஹரிஷ் நேராக அமர்ந்து அவள் சொல்வதை கூர்ந்து கவனித்தான். நீ மிரியட்ஸ் அப்படிங்கிற அண்டர்வேர்ல்ட் கேங்கை பற்றி எப்பயாவது கேள்விப்பட்டிருக்கியா? கைல்விழி கேட்க ஹரிஷ் குடித்து கொண்டிருந்த ஜூஸ் புறையேற ஒரு அதிர்வுடன் அவளை பார்த்தான். என்னடா அது, இப்போ தான் அவங்க கேங்கில் ஒருத்தரை காப்பாற்றிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் குமரன் சொல்லி அவங்கள பற்றி கேள்விப்பட்டேன், இப்போ என்னடானா இவ்வளோ அதை பற்றியே கரெக்டாக கேட்குறா? இது கோயின்சிடன்ஸா இல்லை இதில் நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஏதாவது பெரிய விஷயம் இருக்கா? ஹரிஷின் சிந்தனை பல திசைகளில் ஓடியது. அவனையே பார்த்து கொண்டிருந்த கைல்விழி, ஏன் அந்த பேரை கேட்ட உடனே நீ இவ்வளோ ஷாக் ஆகிற? அந்த கேங்கை பற்றி முன்னாடியே உனக்கு தெரியுமா என்ன என்றாள். அவளுடைய போலீஸ் பார்வை கூர்மையாக அவனை எடை போட்டது. அதெல்லாம் இல்லையே, நீ திடீர்னு கேட்கவும் எனக்கு ஒன்றுமே புரியல, அதான் அப்படி ஆயிடுச்சு
சரி, எதுக்காக அந்த கேங்கை பற்றி பேச்சு எடுத்த? கேட்டவனின் குரலில் ஆர்வம் வெளிப்படையாக தெரிந்தது. நீ அவங்களில் ஒரு ஆளாக சேரணும், அதுக்கு ரெடியாக இருக்கியா? கயல்விழி நேரடியாக கேட்க ஹரிஷின் கையில் இருந்த டம்ளர் நழுவியது. கடைசி நொடியில் அதை கேட்ச் பிடித்தவன், என்கிட்ட விளையாடுறதானே? உங்கள் போலீஸ்லேயே நிறைய வெல் ட்ரெயின்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்களே, அப்படி இருக்கும்போது இதுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? ஹரிஷ் நம்ப முடியாமல் கேட்டான். உனக்கு எந்த ஸ்பெஷல் ட்ரைனிங்கும் இல்லாததுனால தான் நீ இதுக்கு கரெக்டாக இருப்பேன்னு நினைக்கிறேன். உன்னால் தான் அங்கே இயல்பாக இருக்க முடியும். இத்தனை நாள் நான் உன்னை கவனித்ததில் நீ தான் அதுக்கு பர்ஃபெக்டான ஆள்னு என்னோட உள் மனசு சொல்லுது. கயல்விழி உறுதியாக சொல்ல ஹரிஷ் என்ன பதில் கூறுவதென்று தெரியாமல் குழப்பத்துடன் அவளை பார்த்தான். ஹரிஷ், அவங்க இப்போ சென்னையிலையும் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறதா சீக்ரெட் ஏஜென்ட் கிட்ட இருந்து எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. அது உண்மையாக இருந்தால் நம்ம ஸ்டேட்டுக்கே பெரிய தலைவலியாக முடியும். அதனால் அவங்க இங்கே நல்லா கால் ஊன்றதுக்கு முன்னாடி நாங்கள் அவங்கள பிடிக்கணும்னு எங்கள் சுப்பீரியர்ஸ் கிட்ட இருந்து ஆர்டர் வந்திருக்கு. இதை மட்டும் நாங்கள் செய்யலைன்னா 2 மாதத்தில் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு மொத்தமாக கிளம்ப வேண்டியதுதான். அதனால தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறேன். உன்னோட டேலண்ட் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக உன்னால் அந்த கேங்கில் ஒரு ஆளாக கலக்க முடியும். கயல்விழி பேசிக்கொண்டே போக ஹரிஷ் அவசரமாக கையை உயர்த்தி அவளை தடுத்து நிறுத்தினான். அப்படியே பார்த்தாலும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாது. அப்புறம் நான் எப்படி அந்த கேங்கோட சேர முடியும்? ஹரிஷ் புரியாமல் கேட்டான். நீ ஓகேன்னு மட்டும் சொல்லு ஹரிஷ், மற்ற எல்லாத்துக்கும் எங்ககிட்ட பிளான் இருக்கு. கயல் உறுதியாக கூற ஹரிஷ் கொஞ்ச நேரம் அமைதியாக யோசித்தான். கயல் கேட்குற உதவி செஞ்சா அது மூலமாக நம்ம நினைக்கிற சில விஷயங்களையும் சாதிச்சுக்கலாம். அந்த மிரியட்ஸ் கேங் ஹெர்பல் மெடிசனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கன்னு குமரன் சொன்னான்ல. ஸோ அதை பற்றி நாமளும் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நினைத்தவன் கயல்விழி கேட்ட உதவியை செய்யலாம் என்று முடிவெடுத்தான். சரி கயல், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பிளான் என்னன்னு சொல்லு. ஹரிஷ் கூற கயலுக்கு அப்போதுதான் நிம்மதியாக மூச்சே வந்தது. அதுக்கு ஃபஸ்ட்டு நீ ஜெயிலுக்கு போகணும். கயல் சர்வசாதாரணமாக கூற, என்னது என்று ஹரிஷ் அதிர்ச்சியுடன் பார்த்தான். ஆமாம், 2 நாளைக்கு முன்னாடி மிரியட்ஸ் கேங்கோட முக்கியமான ஆளை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் அவனுக்கு எதிராக எங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. இப்போதைக்கு 15 டேஸ் அவனை எங்கள் பாதுகாப்பில் வச்சு விசாரிக்கிறதுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் வாங்கியிருக்கோம். ஸோ நமக்கு இப்போ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்குள்ளே நீ எப்படியாவது அவன் கூட பழகி அந்த கேங்கில் ஒரு ஆளாக நுழையணும். இப்போதைக்கு அதுதான் டாஸ்க். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத பற்றி நீ அந்த கேங்குள்ளே போனதுக்கப்புறம் முடிவெடுத்துக்கலாம். கயல்விழி தெளிவாக எக்ஸ்பிளைன் செய்ய ஹரிஷுக்கு அவள் சொல்ல வருவது புரிந்தது. ஓகே, எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு ஒரு 2 டேஸ் டைம் வேணும். அதுக்குள்ளே நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன். அப்போ தான் என்னால் அந்த கேங்கோட ஈஸியாக ஜெல்லாக முடியும். ஹரிஷ் சொல்ல கயல்விழி சம்மதமாக தலையாட்டினாள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஹரிஷ், ஆல்ரெடி ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கையில் 14 டேஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே நீ ஜெயிலுக்கு வந்து அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு மனசில் நல்லா ஏற்றிக்கோ. கயல்விழி அழுத்தமாக கூற ஒரு சின்ன சிரிப்புடன் அதை ஏற்றுக்கொண்ட ஹரிஷ், சரி நான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிவிட்டு உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்கான ட்ராமாவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது ட்ராமா மாதிரி தெரியாமல் எல்லாமே ரியலாக இருக்கணும். சப்போஸ் நான் அந்த கேங்கில் சேர வாய்ப்பு கிடைச்சதுன்னா. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.